மனித குலத்தின் மீது நாம் எதிரி பகையோடு வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. என்னுடைய உரிமையை பறிக்கின்ற போது இன்னைக்கு நீங்க பாருங்க, சென்னையிலிருந்து பெரும் நகரங்கள் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ரியல் எஸ்டேட்டுடைய சொத்துக்களுக்கு முதலாளியா இன்னைக்கு பூரா வடநாட்டுக்காரன் தான் இருக்கிறான். நம்ம 2 மடங்கு 3 மடங்கு விலை கொடுத்த உடனே எல்லாத்தையும் எழுதி அவங்ககிட்ட கொடுத்துட்டான். இன்னைக்கு எப்படி பாலஸ்தீனத்துல அந்த மண்ணின் பூர்வீகுடி இஸ்லாமியர்கள் அருமை தலைவர் யாசர் அரபாத்துக்கு பிறகு அந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய இந்தியாவை உலக நாட்டில் திரும்பி பார்க்கக்கூடிய வல்லமை வாய்ந்த தலைவர்கள் இல்லாத காரணத்தினால் அந்த மக்கள் வேறு வழி இல்லாமல் ஆயுத போராட்டத்திற்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற ஒரு யூதர்கள் இன்றைக்கு உலகம் அமெரிக்கா துணை கொண்டு அந்த மக்களை தினம் கொன்று குவித்துக்கிட்டு வரா. இன்னைக்கு தமிழீழ மண்ணில் என்ன நடந்துச்சு? நான் கூட 2 நாளுக்கு முன்பு பத்திரிகையாளர்களுடைய பேட்டியிலேயே சொன்னேன், நாளை தமிழ்நாடு தமிழ் ஈழமாக மாறும் என்று சொன்னேன். ஏன் சொன்னேன்? தமிழ் ஈழம் இலங்கை தீவு நமக்கு சொந்தமானது. நாம் தான் பெரும்பான்மை மக்கள். நாம் தான் அங்க ஆண்ட பரம்பரை. எல்லார மகராசர் ஆண்டான், பாய்மொழி பண்டார வன்னியன் ஆண்டான். கடல்கோளால் பிரிக்கப்படுவதற்கு முன்பு இலங்கை என்பது தமிழர் நிலவரப்போடு இருந்தது. அது உங்கள் சிவகங்கை சீமையோடும் புதுக்கோட்டையோடும் சமஸ்தானங்களோடும் இணைந்து வாழ்ந்தது. அந்த மண்ணை இன்றைக்கு சிங்களவர்கள் பெரும்பான்மையாக மாறி இன்றைக்கு அவர்கள் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, பிரதமராக வரலாம். தமிழனங்கள் பிரதமராக வர முடியாது. தமிழ் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியாக வர முடியாது. இலங்கை நாடாளுமன்றத்தினுடைய அரசியல் சாசன சட்டத்தை எழுதுகிற இடத்தில் தமிழன் அமர முடியாது. தமிழன் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டான். தமிழ் பெயர் பலகைகள் அழிக்கப்பட்டன. தமிழ்ச்சி மார்புகளை அறுத்து தமிழ்ச்சி மார்புகரைகள் விற்கப்படும் என்று எழுதினான். தமிழ்ச்சிகளை தன் கண் முன்னால் சிங்கள காடியர்கள் கற்பழித்து கொலை செய்தான். மகன் முன் தந்தை, தந்தை முன் மகள், மகள் முன் தாய் என்று கற்பழித்து கொடூர ஒரு மிகப்பெரிய இன வெறியாட்டத்தை அங்கு தொடங்கினான். அந்த தொடக்கம் இன்றைக்கு 1956 தொடங்கி இன்றைக்கு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.